நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். சிம்பிளாக ஜாக்ரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஃப்ரீ மெட்டீரியல் தான். எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப முக்கியமானதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கலாம். நண்பர்களே, அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பெயர். அண்டத்தை பற்றி படிப்பிற்கு என்ன பெயர்னு சொன்னால் அண்டவியல். அது காஸ்மாலஜி என்று பெயர். காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, காஸ்மாஸ் என்பது எந்த மொழி சொல்? கிரேக்க மொழி சொல். அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்னு சொன்னால் அண்டவியல் என்று பெயர். இது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஒரு ஒளியாண்டு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு தான் ஒளியாண்டா. இந்த ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டருங்க. 3 லட்சம் கிலோமீட்டரில் வரும். மீட்டரில் பார்த்தீங்கன்னா 330 மீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒளியாண்டு என்பது என்னடா, ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு தான் ஒளியாண்டு. எத்தனை கிலோமீட்டர் வரை வரும்னு சொன்னால், திசைவேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்னா, கிலோமீட்டர்னால் 3 லட்சம் கிலோமீட்டர், மீட்டர்னு சொன்னால் 330. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பண்டைய தமிழர்கள்லாம் சொல்லியிருக்காங்களாம், நம்மளாம் இப்போ சேட்டலைட் அதெல்லாம் அனுப்புகிறோம் இல்லைங்களா. ஆனால் அவங்க சூரியனை பற்றி, அங்கே இருக்க கோள்களை பற்றி முன்னாடி தெரிஞ்சுருக்காங்க. ஆமாம், அதே பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்நாட்டு படையில் காணப்படும் அந்த வால்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல்லாம் அந்த வரிகளில் இருக்கா. அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் இருக்காங்க. சரிங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சூரியனுக்கும் பூமிக்கும், அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே எவ்வளோ தொலைவு இருக்குதுன்னா 150 மில்லியன் கிலோமீட்டராங்களா. சூரியனுக்கும் பூமிக்கும் 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகுமா. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலே, ஒரு மணி நேரத்துக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலே அங்கே போய் சூரியனை சென்றடைய எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ வருஷம் ஆகும்? 21 வருடங்கள் ஆகுமா. அப்போ சூரியன் எங்கே இருக்குது? ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சூரியன் இந்த பூமி மாதிரி 1.3 மில்லியன் பூமியை அடக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஸ்பேஸாக இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே 150 மில்லியன் கிலோமீட்டரா. 150 ரைட்டு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தூரமாக இருக்க தான் நல்லது. 150 மில்லியன் கிலோமீட்டரா. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போச்சுனாலும் என்ன ஆகும்? 21 வருடங்கள் ஆகுமா. அவ்வளோ வேகத்தில் போனாலே அவ்வளோ தூரத்துலேயே அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 24/9/2014 அன்று மங்கள்யான் எனும் விண்கலத்தை அனுப்பியது. இதனால் இந்தியா செவ்வாய்க்கோளின் ஆராயும் நாடுகள் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா USA ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது. ரைட்டு. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம மங்கள்யான் 2014 அனுப்பணும் இல்லைங்களா. நம்ம அதை அனுப்புனனால நம்ம என்ன பண்ணுறோம், விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு 4ஆவது இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா, 4ஆவது இடத்துல நம்ம இருக்கோம். ஃபஸ்ட்டு ஏன்னா ரஷ்யா அதெல்லாம் இருக்கட்டும், 4ஆவது இடத்துல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, சிந்தனை வினான்னு கேட்டிருக்காங்க. என்ன சிந்திக்க சொல்கிறாங்கன்னா, ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடிய விண்கலத்தில் பயணம் செய்வதை போல் கற்பனை செய். சூரியனை சென்றடைய எவ்வளோ நேரம் பிடிக்கும்? சூரியனை சென்றடைய வேணாம், நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ங்க. நிலவை பற்றி ஆராய்வதற்கு இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம்னா சந்திராயன் 1. இது 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. எல்லாருக்குமே தெரியும். 2008லேயும் கிட்டத்தட்ட நான் +2 படிக்கிறபோது நினைக்கிறேன். +2 படிக்கிறபோது சந்திராயன் 1 அனுப்புனாங்க 2008. அப்படி ஒரு ஷார்ட் கட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். புவியின் சுழலும் வேகமும் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் மணிக்கு ஆகவும் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் மணியாகவும் துருவப்பகுதியில் சுழலும் வேகம்
சுழியமாகவும் இருக்கும். இது ஒன்றும் இல்லைங்க. அதாவது வந்து இப்போ புவியின் சுழலும் வேகம் இருக்கு இல்லைங்களா நிலநடுக்கோட்டத்தில், அப்போ வந்து 1670 கிலோமீட்டர் மணிக்கு எப்படி அதை சுற்றி எத்தனை டிகிரி இதில் சுற்றுன்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு வந்து 60 டிகிரியில் சுற்றும் இருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஜாக்ரஃபியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இங்கே பார்த்துட்டு அங்கிட்டு போவோம். நள்ளிரவு சூரியன் என்பது எப்படி இருக்குன்னா, இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும். ஆமாம், நள்ளிரவில் சூரியன் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது வந்து இரு அரைக்கோளங்களில் கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிகா வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியுமா. ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். சூரிய அண்மை அதாவது என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். சூரிய சேய்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வாகும். இதில் அவ்வளோவா தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவேன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. மன்னார் உயிர்கோள் பெட்டகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. 10,500ங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். நிலச்சந்தினா என்னன்னு கேட்டிருக்காங்க. நிலச்சந்தினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி நிலச்சந்தி ஆகும் இருக்காங்க. எப்படின்னா, நிலச்சந்தினா என்ன, 2 பெரிய நிலப்பரப்பு இருக்குது, அது என்னது இணைச்சிரும். அப்படி இல்லையா, பெரிய நீர்ப்பரப்பை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி நிலச்சந்தி ஆகும் இருக்காங்க. தெரியும், நானே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் ஆகும். தமிழ்நாட்டில் எங்கெங்கே பீடபூமி இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் பீடபூமி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. அப்போ தருமபுரி, கோயம்புத்தூர், மதுரை இங்கெல்லாம் என்ன இருக்குது, பீடபூமி இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன. அது உண்மைதான். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்டு மெக்கல்லன் பசிபிக் என பெயரிட்டார். ஸ்பெயின் நாட்டு மாலுமி என்ன பண்ணிருக்காரு, பெர்டினாண்டு மெக்கல்லன் வந்து பசிபிக் என பெயரிட்டிருக்காரு. பசிபிக் என்பதன் பொருள் என்னென்னா அமைதி என்பதாகுமா. அப்போ பசிபிக் இந்த யார் பேர் வச்சாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த பசிபிக் என்பதன் பொருள் என்னென்னா அமைதியாக. சூப்பர். இந்த கொஸ்டின் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்குது? 8848 மீட்டர். மரியானா அகழியில் 10,994 மீட்டர் மூழ்கிவிடும் என்றால் அதன் ஆழத்தை உணர்ந்தறிவாயாக. சரி, ஓகே, உணரவே வேண்டாம். கடலின் ஆழத்தை குறிப்பிட வேண்டாம். சரி, இதெல்லாம் விடுங்க. அதாவது வந்து எவரெஸ்ட்டு எத்தனை மீட்டர்னு கேட்பாங்க. 8848. மரியானா அகழியில் வந்து 10,994 மீட்டர் மூழ்கிவிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலையே. உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் 8,840 மீட்டர், கரெக்டு. மரியானா அகழியில் 10,994 மீட்டர், ரைட்டு. மரியானா அகழின்னு தானே கொடுத்துக்கணும், மரியானா அகழியில் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 6 டிகிரி கால்வாய், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. ஆமாம், நம்ம அந்த 6 டிகிரி கால்வாய் என்ன பண்ணிருக்குன்னா இந்திரா முனையும் இந்தோனேசியாவும் பிரிக்குதுங்க. 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது. ஆமாம், 6 டிகிரி வந்து இந்திராவும் இந்தோனேசியாவும் பிரிக்குது. 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது. 9 டிகிரி கால்வாய் வந்து லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது. 10 டிகிரி கால்வாய் வந்து அந்தோமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குதுங்க. இதுலேயே கொஸ்டின் சூப்பராக கேட்டிருக்காங்க.
10 டிகிரி கால்வாய் எதை பிரிக்குதுங்கன்னா அந்தோமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குது. 6 டிகிரி வந்து இந்திராமணியும் இந்தோனேஷியாவும். இதை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளின் பயன்பாட்டினை கண்டறிந்த பின்புதான் அப்பொருள் வளமாக மாறுகிறது. மனிதனின் தேவைகள் நாளுக்கு நாள் மாறுபடக்கூடியவை. தேவைதான். ஆமாம், மாறுபடக்கூடியவை தான். தேவையானது மாறுபடும் பொழுது அதை நிறைவு செய்கின்ற வளங்களும் மாறுகிறது. ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் காலமும் தொழில்நுட்பமும் ஆகும். உதாரணமாக, நிலக்கரி, பெட்ரோலியம் குறைந்து கொண்டே வரும். இக்காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்பான சூரிய தகடுகள் சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்ற உதவுகிறது. எனவே தற்போது இது ஒரு சிறந்த வளமாகவே நீடிக்கிறது. எஸ், என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய நாகரிகம், மனுஷனுடைய பழக்க வழக்கம் எல்லாமே மாறுது இல்லைங்களா? ஸோ நிறையா அங்கே இருக்க நிலக்கரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுலேருந்து தானே சூரியன் வெப்பாற்றல் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து சூரிய தகடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதிலேருந்து அந்த தேவையானதெல்லாம் மின்சாரத்துலேருந்து எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம். பாருங்கள், வேர்ல்டு லார்ஜஸ்ட் பார்மசி என அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் காணப்படும் தாவரங்களில் 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் ஆகுமா. எங்கே இருக்குதுன்னா சின்கோனா. ஸோ வெப்பமண்டல மழைக்காடுகள் எங்கே இருக்குது? வெப்பமண்டல மழைக்காடுகள் எதுனா சின்கோனா. 25% மருத்துவ குணம் கொண்ட தாவரமாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கடல் ஈஸ்டானது கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது. இச்சத்தை ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கலாம். ஸ்பெர்ம் வந்து திமிலங்கத்திலிருந்து பெறப்படும். திமிலங்கத்திலிருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிலங்க புணுகு ஆகும். அதுக்கு பேர் திமிங்கல புணுகு ஆகும். ஒரு பவுண்டு 0.454 கிலோகிராம். என்னங்க இப்படி தான் சொல்கிறாங்க? திமிங்கல புணுகின் விலை வந்து 63,000 அமெரிக்க டாலர் மதிப்புடையதாகும். $63,000 மதிப்புடையதாகுமா. இது வந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, முடிச்சு என்பது மலைத்தொடர்கள். ஆமாம், முடிச்சுனா மலைத்தொடர்கள் தான். திபெத் உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. திபெத் வந்து உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. அங்கு நிலவும் கடும் குளிர் காரணமாகவும் நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதாலும் திபெத் 3ஆம் துருவம் என அழைக்கப்படுகின்றது. திபெத் எப்படி இருக்கும்? உலகிலே கூரை மேலே இருக்குது. அந்த கூரை மாதிரி. அந்த கூரையில் போய் தங்க முடியுமா? முடியாது. ஏன்? அங்கே வந்து கடும் குளிர் காரணமாக கடும் குளிர் இருக்குது. நல்ல நீர் இல்லை. நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாகவும் நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதாலும் திபெத் 3ஆம் துருவம் என அழைக்கப்படுகிறது. அப்புறம் ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவுக்கூட்டம் என அழைக்கப்படுகின்றது. இந்தோனேசியாவில் மிகப்பெரிய தீவுக்கூட்டம் ஆகும். இந்தோனேசியாவில் மிகப்பெரிய தீவுக்கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு, முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது யாங்ஜி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது வந்து உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும். இது வந்து சீனாவின் மின்சார தேவையில் 10% பூர்த்தி செய்கிறதுங்க. 10% பூர்த்தி செய்யுது. பார்த்தீங்களா, சீனாவுக்கு மின்சார தேவையில் 10% பூர்த்தி செய்யுது. நெக்ஸ்ட்டு, பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம், அதாவது வந்து இக்கோவ்ஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால் 2000 ஆண்டுகளுக்கு முன் இது வந்து உருவாக்கப்பட்டதாகும். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1524 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அங்கோர் வாட் இது உலக பாரம்பரிய தலமாகும். 2ஆம் சூரியவர்மன் என்ற மன்னரால் கிபி போ 1100ஆம் ஆண்டில் கம்போடியாவில் கட்டப்பட்டது. கெமர் மொழியில் அங்கோர் வாட் என்ற கோயில்களின் நகரம் என பொருள். இதுவே உலகின் மிகப்பெரிய கோயிலாகுமா. தெரிஞ்சுக்கிருவோம். இது நானே கேள்விப்பட்டதில்லை. அங்கோர் வாட்
நெக்ஸ்ட்டு ஐரோப்பிய ஒன்றியம் என்பது 28 உறுப்பு நாடுகளின் பொருளாதார மற்றும் அரசியல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழுமமாகுமா? 28 உறுப்பு நாடுகளின் பொருளாதார மற்றும் அரசியலின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழுமமாகும். இது தனக்கென ஒரு தனி கொடியையும் பொதுவான நாணயம் யூரோ மதிப்பு கொண்டதுன்னு இருக்காங்க. கருங்காடுகள்ங்க. கருத்த நிறமுடைய செழித்து வளரும் அத்தி மற்றும் பைன் மரங்கள் இப்பகுதிக்கு கருமை நிறத்தை அளிக்கிறது. கருங்காடுனா என்ன? அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் பைன் மரங்கள்லாம் இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். மேட்டர்ஹார்ன் பிரமிடு வடிவத்தில் காணப்படும் இந்த மேட்டர்ஹார்ன் மலை சுவிட்ச் நாட்டில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ளது. இதன் உயரம் 4478 மீட்டர் ஆகும். இம்மலை அதன் வடிவத்திற்கு புகழ் பெற்றதாகும். மேட்டர்ஹார்ன் ஜாக்ரேப்பில் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆல்ப்ஸ் மலைத்தொடர் காலநிலை பிரிப்பான் இருக்கு இல்லைங்களா? ஆல்ப்ஸ் மலைத்தொடர் மத்திய தரைக்கடல் காலநிலையையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையையும் பிரிக்கின்ற ஒரே அரணாக உள்ளது. என்னது? இந்த ஆல்ப்ஸ் மத்திய தரைக்கடல் காலநிலையையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையையும் பிரிக்கின்ற ஒரு அறமாக உள்ளது. இங்கே பாருங்கள். புவி 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதான். புவி எவ்வளவு? 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதுன்னு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிரேக்க ரோமானிய கணித வல்லுநர் வான ஆய்வாளர் இவர் என்ன சொல்லியிருக்காரு மற்றும் புவியியல் ஆய்வாளராகிய தாலமி என்பவர் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் ஆவார். இவருடைய ஜாக்ரோபியா என்ற நூலில் புவியின் அளவும் அதன் மேற்பரப்பை குறித்த விவரங்களாகும். அதாவது அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதுன்னு இருக்காங்க. முடிச்சிருவோம் இதோட. நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்ப்பேன். அப்படி டென்ஷன் ஆயிடுவீங்க. உலகில் முதலாக புவி மாதிரி அதாவது குளோப் அதாவது கிபி 150ஆம் ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாங்கினாங்க தெரியும். இந்திய வானவியல் அறிஞர் முதலாம் ஆரியப்பட்டர் முதலாம் ஆரியப்பட்டர் அவர்கள் எழுதிய ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வது விளைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய வானியல் அறிஞர் முதலாம் ஆரியப்பட்டர் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா அவருடைய சித்தாந்தம் என்னடா, அதாவது விண்மீன்கள்லாம் வானில் மேற்புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள 2 கோடி ஈக்குட்டர் மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது. எனவே இக்கோடு பெருவட்டம் அதாவது கிரேட் சர்க்கிள் என்று பெயர். ரைட்டு, இதை மட்டும் பார்த்து முடிச்சுக்கிடுவோம். 0 டிகிரி அச்சக்கோட்டிலிருந்து 23 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தாழ் அச்சக்கோடுகள் லோ லேட்டிடியூட்டஸ் எனவும் 23 டிகிரி வடக்கு முதல் 66 டிகிரி வடக்கு முதல் 66 டிகிரி அதை மொபைலில் பார்த்துட்டே இருக்கேனா அதனால் கண்ணே மங்களாக தெரியுது. 66 டிகிரி டேஸ் வடக்கு வரையிலும் 23 டிகிரி தெற்கு முதல் 66 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள் மிடில் லேட்டிடியூட்டஸ் எனவும் 66 டிகிரி வடக்கு முதல் 90 டிகிரி வடக்கு வரையிலும் 66 டிகிரி தெற்கு முதல் 90 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள் அதாவது ஹை லேட்டிடியூட்டஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன.
ஆதாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாக்கிரதையில் இப்போ நம்ம பார்த்தது 10 பேஜ் பார்த்துருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஷினாக எடுத்திருக்காங்க. இந்த 10 பேஜில் நமக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரொம்ப கொஷின் இருக்குது. இதில் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக பூமியை பற்றி கேட்டிருக்காங்க. சூரியன்கிட்ட 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் வருது. அந்த ஒளியாண்டு வந்து 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் வருது, 330 மீட்டரில் வருது. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த புவியோட பரப்பளவு மொத்தம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சூரியன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சூரியன் வந்து நம்ம பூமியை எவ்வளோ உள்ளடக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.